ஈஸியாக ஒரு ஸ்வீட் செய்யலான்னு இருக்கேன். சூப்பராக இருக்குங்க அந்த ஸ்வீட் வந்து. அது வந்து பால்கோவா தான். அதுக்கு ஒரு தேங்காய் மூடி எடுத்துக்கணும். அப்புறமா வந்து தேங்காய் வந்து நல்லா அரைச்சி வச்சுக்கணும். அதுலேயே நான் வந்து ஏலக்காய் போட்டு அப்படியே சேர்த்தே அரைச்சிக்கிட்டேன். அது தனியாக நுணுக்கணும்னு வச்சிங்களேன், அது திப்பி திப்பியாக பெருசு பெருசாக கிடக்கும். அதில் வந்து சீனியை போட்டு ஏலக்காய் போட்டு அரைச்சா நல்லா மைய வந்துடும். இருந்தாலும் நான் ரொம்ப ஏலக்காய் போடலை, ஒரு 4-5 ஏலக்காய் தான் போட்டேன். அதுக்கப்புறம் எங்கள் அத்தா வாங்கிட்டு வந்தார் ஃபாரின்லேருந்து பால் பவுட்ருங்க. அது பாதி இருந்துச்சு. அது வந்து முக்கியமாக பால்கோவாவுக்கு பால் பவுட்ரு சேர்க்கணும். அதனால் 1 கப்பு பால் பவுட்ரு எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து இந்த மாதிரி இவ்வளோ ஈஸியாக சூப்பராக நம்ம வீட்டிலையே செஞ்சிடலாம் பால்கோவா. அருமையாக பிள்ளைங்க சாப்பிடும். அதுக்கப்புறம் வந்து பாதாம் பிஸ்தாங்க அத்தா வந்து வாங்கிட்டு வந்தது இருந்துச்சு. பிள்ளைங்களுக்கு வெறும் வாயில் சாப்பிட்றது இந்த மாதிரி ஸ்வீட்டில் செஞ்சால் நல்லாயிருக்கும். எனக்கு வந்து இந்த எண்ணெய் சட்டியில் தான் செய்கிறேன். ஒட்டாமல் ஒரு எண்ணெய் சட்டி இருக்குது. அந்த எண்ணெய் சட்டி என்கிட்ட இல்லைங்க. இந்த மாதிரி அலுமினியம் எண்ணெய் சட்டி தான் இருக்குது. பரவாயில்ல, நம்ம இருக்கிறத வச்சு தான் செய்யணும். கொஞ்சம் அதுன்னா அப்படியே திரண்டுக்கிட்டு நல்லா சட்டியில் ஒட்டாமல் வரும். பாருங்க, வீட்டில் நிறைய பால் இருக்குது, பசும்பால் இருந்துச்சு. அதனால் வந்து சரி ஈஸியாக பசும்பால்லே நல்லா செஞ்சிடலான்னு 1/2 லிட்ரு பால் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா நல்லா பாலை கொஞ்சம் சூடு பண்ணிக்கணும். கொஞ்சம் சூடு பண்ணதுக்கப்புறமா தான் தேங்காய் வந்து இதில் கலந்து நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். நல்லா வந்து கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க. நல்லா கெட்டி பதம் வர்ற வரைக்கும் சிம்மில் வச்சு கிண்டிக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி எண்ணெய் சட்டியாக இருக்கா, அதனால் கொஞ்சம் அடி பிடிக்கும். அதனால தான் வந்து சிம்மில் வச்சுக்கணும். நல்லா கிண்டிட்டு அதுக்கப்புறமா சர்க்கரை போட்டுக்கிட்டேன். 1 டம்ளர் சர்க்கரை போட்டுக்கிட்டேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தூக்கலாக இருக்கட்டும் கொஞ்சம் கொட்டிக்கிட்டேன். நல்லா கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த பால் பவுடரையும் கொட்டி கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க. நல்லா அப்படியே கெட்டியாக வந்துடும். அப்படியே திரண்டு ஒட்டாமல் வந்துடும். இதுக்கு நெய்யெல்லாம் சேர்க்கணுன்னு அவசியமே இல்லை. நல்லா ஒரு சூப்பராக வந்துடும். அதுக்கப்புறமா பாதாம் பிஸ்தா இதெல்லாம் போட்டு நல்லா கிண்டணும். கெட்டி பதம் வந்தோடனே அப்புறம் ஒரு தட்டில் வந்து இதை வலித்து ஊற்றி வைக்கணும். நான் வந்து பட்டர் இருந்துச்சு, அதை வந்து தடவி இதை வலித்து ஊற்றி வச்சு. பால்கோவா சூப்பராக வந்திருக்கு. ஆனால் கத்தி தான் சரியில்லை. கத்தி சரியில்லைனால ஒரு பிசிறிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. எனக்கு கத்தி சரியில்லை. இந்தாப்பா இங்கே வா. அதான் எடுத்து சாப்பிடு. இந்த பக்கம் வா. இப்படி நேராக சாப்பிட்டு காட்டு. இப்படி சாப்பிட்டு காட்டுறா. எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குது. நல்லா இருக்காப்பா? நல்லா டேஸ்டியாக இருக்குங்க. சூப்பராக இருக்குது. பிள்ளைங்களுக்கு இது லீவில் சூப்பராக செஞ்சு கொடுங்க. நல்லாயிருக்கும். நல்லா பால்கோவா நல்லா வந்துருக்கு. ஆஹா, நல்லா இருக்குது. தர்சினி பார்த்தானா தட்டையே காலி பண்ணிடுவாடா. நல்லா இருக்கு. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா இருக்குங்க. பால்கோவா சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் இந்த மாதிரி பால்கோவா செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுங்க.